வெல்கம் டு ட்ரீம் கேஸ்டல். நான் லோகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனகாபுரம் சைடில் வந்திருக்கோம். இது வந்து ஒரு யூடியூப் கிளைண்டான சைட். இது அவங்க சங்கீதா மீனத்தோட சப்ஸ்கிரைபர். ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட என்ன ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ 2400 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. பட் அவங்க பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 50 lakhs தான் பட்ஜெட். ஏன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70-80 lakhs தான் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ பெரிய லேண்டு. பட் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா வந்து பட்ஜெட்டில் முடிக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் பட்ஜெட்டுக்காக பிளான் பண்ணி வந்தோம். இன்றைக்கி நம்ம பண்ணுற ஒர்க் பார்த்தீங்கன்னா டயகனல் மார்க்கிங் அண்ட் ஃபுட்டிங் மார்க்கிங் தான் பண்ணுறோம். ஸோ வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயகனல் மார்க்கிங் தான். இந்த டயகனல் மார்க்கிங் தப்பாக ஆயிடுச்சுனாவே வீடு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும். லேண்ட் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் டயகனல் மார்க்கிங்கில் கரெக்டாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறன்றத இந்த வீடியோவில் போய் பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மார்க்கிங் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் லைன் த்ரூ அவுட்டாக ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் எடுத்துகிட்டு பிறகு தான் நம்ம வந்து மார்க்கிங் போகணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் 1.5 அடி கிட்ட தான் இருக்கும். பட் இங்கே பாருங்கள், நான் நிற்கிற ஸ்பேஸில் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 அடி ஸ்பேஸ் இருக்கும் த்ரூ அவுட்டாக. ஸோ நம்மளுக்கு அப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 feet கிட்ட கோர்ஸ் இருக்கும். அந்த 6 feet கோர்ஸை வந்து நம்ம நினச்சிருந்தோன்னா இந்த லைனை வந்து நான் த்ரூ அவுட்டாக அந்த ஊர் தள்ளியிருக்கலாம். பட் தள்ளியிருந்தோன்னா என்ன ஆகும்னா வீட்டுக்குள்ளே கோர்ஸ் தெரியும். ஸோ அந்த மாதிரி எப்பயுமே பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் லைனை எடுத்துகிட்ட பிறகு தான் நம்ம டயகனல் செக் பண்ணணும். த்ரூ அவுட்டாக ஃப்ரண்ட் ஸ்பேஸ் ஃபுல்லாக ஃப்ரீயாக விட்டுட்டு பேக் சைடில் தான் நம்ம வந்து பில்டிங் கட்டுற பிளான் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் அவருக்கு வந்து வெஸ்ட் ஃபேஸிங்னால நார்த் ஃபேஸிங்கில் டோர் கொடுக்கும். ஸோ த்ரூ அவுட்டாகவே டிசைன்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டிசைனோட பிளானோட கொடுக்குற சைடில் கொடுக்குறேன் பாருங்கள். ஒரு வித்தியாசமான ஒரு பிளானு அண்ட் தென் என்ட்ரியே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரவுண்ட் சர்க்கிளில் ஒரு பிளானு. ஸோ அது மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டயகனல் மார்க்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நாளைக்கு வந்து காலம் ஃபிட்டிங் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி காலம்லாம் ரெடி ஆகிடுச்சு, மேட் ரெடி ஆகிடுச்சு. காலம் சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 1:3 சைஸ், அதாவது 1 அடிக்கு 9 inch தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 60 mm தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் 60 2 நம்பர் 12 கொடுத்துருவோம். அஸ் பர் ஸ்ட்ரக்சரல் டிசைனில் என்ன பிளான் கொடுத்தாங்களோ அதே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ மேட் சைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 4x4. ஸோ சின்ன வீடுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் வருது. ஏன்னா G+1 தான் பிளான் பண்ணுறது. அதனால் இந்த மாதிரி டிசைன் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிணறு இருக்குது. ஸோ கிளைண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா கிணறு வந்து நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கிணறு வந்து எங்கே வருதுன்னா பெட்ரூமில் வருது. ஸோ அந்த கிணறு தான் அது. ஸோ அந்த பெட்ரூமில் வர கிணறு நம்ம எப்படி பிளான் பண்ணுறோம்னா த்ரூ அவுட்டாக வந்து காங்கிரீட் மாதிரி போட்டுட்டு ரீஸ்டோர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம சைடில் சப்போஸ் அது தண்ணி நிறைஞ்சி வந்ததுன்னா சைடில் செட்பேக்கில் போகிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிடுறோம். ஸோ அது மாதிரி ரீஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைனில் மாற்றணும். அண்ட் தென் பிளிந்த் பீமோட ஸ்ட்ரக்சரும் மாற்றணும். அதுதான் இங்கே மாற்றிருக்கோம். ஸோ அதை ரீஸ்டோரும் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 feet கோர்ஸ் இருக்குது. ஸோ பார்க்க தெரியாது பெரிய லேண்டு, ஆனால் பட் கோர்ஸ் வந்து பெருசாக இருக்குது. அந்த கோர்ஸ் வந்து பேக் சைடில் டைலுக்காக திருப்பி இருக்கும். அதை போய் பார்ப்போம். ஸோ நம்ம லேண்ட் வந்து எவ்வளோ கோர்ஸாக இருந்தாலுமே பட் இந்த டயகனல் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ 49 அடி 6 inch வருது கரெக்டாக நம்மளுக்கு. இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ அவுட்டாக அவ்வளோ கோர்ஸ் வந்து இந்த சைடில் செட் பேக்கில் விட்டுருக்கணும். ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செட் பேக்கே இதுதான். த்ரூ அவுட்டாக இந்த ஃபுல் செட் பேக்குமே எப்படி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வரும். ஸோ இப்போ இங்கே 49 அடி 6 inch வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம ஆப்போசிட்டில் டயகனல் செக் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 49 அடி 6 inch. ஸோ த்ரூ அவுட்டாக நம்ம 2 பக்கமும் டயகனல் திருப்பிக்கணும். இதுதான் மெயின். இந்த 49 அடி 6 inch வர வைக்கணும் நம்ம. அதுதான் நம்ம வந்து இவ்வளோ நம்ம லைன் கட்டியிருக்கோம். செட் பேக் பார்க்கணும். ஸோ இங்கேருந்து பாருங்கள். பட் ஆனால் உங்களுக்கு வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்டிங்கே கோர்ஸாக இருக்க மாதிரி தெரியும். பட் ஆனால் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு கோர்ஸ் தெரியாது. ஸோ அந்த கோர்ஸ் ஃபுல்லாமே நம்ம செட் பேக்கில் தரனால உங்களுக்கு வந்து வீடு வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம இதுதான் நம்ம நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க டயகனல் திருப்பிங்க. ஸோ டயகனல் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டுக்கு. அப்போ தான் கோர்ஸ் இல்லாமல் நீங்கள் வீடு கட்ட முடியும். காலம் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ ப்ராப்பரான ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன், இந்த மாதிரி ஒரு டிசைன் நம்ம வாங்கிட்டு ஸோ ஃப்ளோர் பிளானும் அண்ட் தென் ஒரு ஸ்ட்ரக்சர் பிளானும் நீங்கள் வாங்கினா தான் ஈஸியாக மார்க்கிங் பண்ண முடியும். ஸோ அதுபடி தான் நம்ம பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கிடெக்ட் டிசைனில் தான் இருக்கும். அதனால் டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக வருது. ஃபஸ்ட்டு காலம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ரெஃபரன்ஸ் லைன் சொன்ன பார்த்தீங்கன்னா இதில் டயகனல் செக் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ அங்கேருந்தே நம்மளுக்கு 16 அடி 3 inch இருக்கும். அதுதான் நம்ம ஃபஸ்ட் காலம்ல சைஸ். ஸோ 16 அடி 3 inch. ஸோ ட்ராயிங்கில் என்ன மாற்றிருக்கோன்னா இந்த காலத்தை வந்து நான் ஆக்சுவலாக லாஸ்ட்டில் மாற்றிங்க. இந்த காலத்தில் நம்ம லாஸ்ட்டில் மாற்றி இந்த காலம் லாஸ்ட்டில் மாற்றி. ஸோ த்ரூ அவுட்டாக இந்த ட்ராயிங்கில் கொஞ்சம் 4 அடி எக்ஸ்டெண்டாக கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா 12 அடி 9 inch.
ஸோ அதுதான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ லைன் வந்து அந்த குண்டூசி தான் நமக்கு வந்து மெஷர்மெண்ட்டு. ஸோ அந்த குண்டூசி கொடுத்ததுனால உங்களுக்கு கரெக்டாக அந்த லைன் வந்து செக் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த கார்னர் நம்ம கொடுக்குறதுன்னா அதெல்லாம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. நம்ம சப்போஸ் இந்த நூலே இல்லைனா கூட நம்ம அதை வச்சு தான் திருப்பி நம்ம மார்க்கிங் பண்ண முடியும். ஸோ நம்ம த்ரூ அவுட்டாகவே மார்க்கிங் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு வந்து நம்ம காலம் காங்கிரீட் போடுவாங்க, பிளான் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் வச்சு எப்படி பிளான் பண்ண வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.